குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கழிச்சு பார்த்தாலும் பாக்குற ஒரே படம் மட்டும் தானே, வேற எதுவுமே கிடையாது. சலிக்காத படம், நல்லா இருக்கு படம். முத்துப்பாண்டி பார்த்ததுல படத்தை இப்ப தியேட்டர்ல பார்த்தா இப்படி நாங்க பார்த்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க தெரியல. இதெல்லாம் லைவ்ல ரிலீஸ் ஆகும்போது பார்த்தவங்க வேற லெவல் படம். அது மதுரைனா காப்புரா தானே படமே. கில்லினா காப்புரா தானே. சைஸா மூவ் பண்றாங்க கடைசியில பார்த்தா முத்துப்பாண்டி கொண்டு போறாங்க. அந்த மாதிரி மறந்து விட்டாங்க. முத்துப்பாண்டி கோட் எடுக்கிறாப்ல வெறும் பறக்குறாப்ல ஜூ குடுக்குறாப்ல மாத்துறாப்ல அண்ணன் கில்லிமே அந்த அப்படியே போட்டு தூக்கி போட்டாப்ல அப்படியே சிஎம் விஜய் தானே படம் வர மாதிரி முத்துப்பாண்டி தான் ஹைலைட். ஆலப்புரை நாங்க தானே, எங்க ஆலப்புரை நாங்க தான். முத்துப்பாண்டி தானே வேற லெவல்ல மறந்துட்டாப்ல அப்படின்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அதே எஃபெக்ட் அதே இப்படி என்னுடைய ஹஸ்பண்ட் கூட பார்க்க சூப்பரா இருந்தது. 20 வருஷங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு எப்படி இருந்தது? புது ஃபிலிம் பாக்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. 4Kல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா கிளியரா தெரியுது, நல்லா பாக்குறதுக்கு. அது இங்க நல்லா இருக்கு. பேஸ் சவுண்ட்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி கில்லி நீங்க பாத்துருக்கீங்க? டிவில பாக்குறதுக்கு இதுக்கு சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. 4K அல்டிமேட். தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நாங்கள் தளபதி படத்துக்கு முன்னாடி போன படத்தை கூட இதுல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எப்படி நீங்க சொல்லுங்க லோகி, நீங்க டைரக்டர் சொல்லுங்க. மறுபடியும் ரிலீஸ் ஆயிருக்கு. பாக்குறப்ப உங்களுக்கு இப்ப விஜய் த்ரிஷா காம்பினேஷன் மறுபடியும் இப்ப லியோ இத பாருங்க வந்து இதாங்க ஆல் டைம் ரியாக்ஷன்லாம். இப்ப மதுரை வந்து சித்திர திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்ப கில்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே திருவிழா தாங்க. ரெண்டுமே திருவிழா. தளபதி படம் ரீ-ரிலீஸ் வரதே திருவிழா தான். எங்களுக்கு கல்லூரி திருவிழா ரெண்டு ஒன்று தானே. பார்த்தப்ப அந்த ஆக்ஷன் பிளேயர் இப்ப நீங்க மறுபடியும் பாக்குறப்ப எப்படி இருக்கு? அல்டிமேட்டுங்க. நான் அந்த படத்தை இத்தனை தடவை பார்த்தும் கூட என்னால அடுத்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்வமா இருக்கு. என்ன சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. அவ்வளவு படத்தோட ஸ்பீடு வந்து இன்னும் குறையல. அதேதான். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே ஃபீல் இருக்கும். இதே கூட்டமும் வரும். ஆமா, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏற்கனவே பார்த்த படம் தான் இருந்தாலும் கிளைமேக்ஸை மாத்தி இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எப்படி கிளைமேக்ஸே மாத்தி இருக்கலாம். முத்துப்பாண்டி கொஞ்சம் ட்ரூ லவ் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அவரும் வித்தியாசமா எல்லா வாட்டியும் போயிட்டு எல்லாருமே வந்துட்டு திருப்பி விஜய் தான் போயிட்டு தான் இருக்காப்ல பாக்குறோம். திருப்பி நான் ஒரு வித்தியாசமா புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இந்த படம் பாத்திருப்பீங்க. மறுபடியும் தியேட்டர்ல பாக்குறப்ப எப்படி இருக்கு? ப்ரோ வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. சரியான வைப், நல்லா இருந்துச்சு. ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம் அந்த மனுஷன் படாத பாடுபடுறாரு, அடியெல்லாம் வாங்குறாரு. எத்தனை வருஷமா அந்த மட்டும் மாதிரி நல்லா இருக்கும். அந்த இடத்துல சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா நல்ல படம், வேற லெவல். என்ஜாய் பண்ணோம், செம்ம என்ஜாய்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லை, இது 1000 தடவை பார்த்தது இந்த படத்தை. ஆனால் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரியே இருந்துச்சு. நல்ல வைப். நாங்க ஒரு 8 பேர் வந்திருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. 20 வருஷங்களுக்கு மறுபடியும் ஆமா ஆமா, அப்ப இருந்த வைப் அதே வைப்ல தான் இருந்துச்சு. நாங்க ஒரு 8 பேர் வந்திருந்தோம், செம்ம ஜாலியா ஃபன் பண்ணோம். என் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவனும் செம்ம ஜாலியா இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். படம் செமையா இருந்துச்சு, செம்ம வைப் கொடுத்துச்சு. பழைய படம் பார்க்குற மாதிரியே இல்லை, புது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி போட்டு சாங்க்லாம் தேட்டரே சும்மா அதிருது. ஸோ இது படம் பார்க்கும் போது கில்லி 2 எப்போ வரும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கு. வேற லெவல்ல இருந்துச்சு சூப்பர் படம். நீங்க கில்லி படம் பல தடவை பார்த்துருப்பீங்க. நீங்க தியேட்டர்லயோ டிவிலாம் பார்த்துருக்கீங்க. இதில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல பார்த்த எஃபெக்ட் தானா, மஜாவான வைப்பு. உள்ளுக்குள்ள எல்லாரும் கத்துறாங்க. டிவியில பார்த்ததுக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். செம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம இதுல லியோக்கு அடுத்து இது ஒரு புது படம் மாதிரி தெரியுது. எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. நீங்க ஆல்ரெடி தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க? இல்ல தியேட்டர்ல பார்க்கல, நான் தியேட்டர்ல பார்க்கல, டிவில பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கறேன். கில்லி படம் கிட்டத்தட்ட முன்னாடி பல தடவை பார்த்துருப்பீங்க நீங்க. மறுபடியும் நீங்க தியேட்டர்ல பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அது விஜய்க்காக எத்தனை தடவை வேணா பார்க்கலாம் சார். அந்த வைப் வந்து இன்னுமே மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. சூப்பரா இருந்தது, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க முத கூட என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபைட்டுக்குலாம் எப்படி இருந்தது? அது பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தனால அந்த டைலாக்ஸு, சாங்ஸு, ஃபைட்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ நம்மளும் சேர்ந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. விஜய் த்ரிஷா காம்பினேஷன் இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்கு?
இப்போ கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. முன்ன பார்த்ததை விட இப்போ நல்லா எலகண்ட்டாக இருக்கு. படம் நல்லா இருக்கு, அதே வைப்ல தான் இருக்கு. விட இப்போதான் நல்ல எல்லா ஃபேனும் என்ஜாய் பண்றாங்க. பிரகாஷ் ராஜ் சூப்பரா நடிச்சிருக்காரு. மாசா இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க 5 வயசு இருக்குமா, 5 வயசுல இருக்கப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். 3 வயசுல பார்த்த படம் இப்போ 20 வருஷத்துக்கு பாக்குறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய டிவில தான் பார்த்திருப்பீங்க இந்த படத்தை. அப்படி பார்த்துட்டு வந்து தியேட்டர்ல பார்க்கறப்ப எப்படி இருந்தது? டிவிக்கும் தியேட்டருக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. டிவில பாக்குறப்போ நம்மளுக்கு பெருசா அந்த ஆடியோ குவாலிட்டி அதெல்லாம் அந்த அளவு இருக்காது. தியேட்டர்ன்றப்போ ஆடியோல எஃபெக்ட் வேற மாதிரி இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. விஜய் திரிஷா காம்பினேஷன் பார்க்கறப்ப எப்படி இருந்தது? அல்டியா இருந்துச்சு. விஜய் கூட எந்த ஹீரோயின்ஸ் இருந்தாலும் செம்மையா இருக்கும். ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க, நீங்க சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. தியேட்டர்ல பார்க்கறப்ப படம் எப்படி இருந்தது? வேற மாதிரி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. நல்லா கத்தி டான்ஸ் ஆடி அவர்தான் செல்லமே டைலாக் வேற மாதிரி பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு, மிரட்டி விட்டார் படம். நான் நேற்று ஆல்ரெடி ஒரு ஷோ பார்த்துட்டேன், இன்றைக்கி செகண்ட் டைம் வந்திருக்கேன். அதான் நம்ம விஜய்காண்டி 2வது தடவை 20 வருஷம் கழிச்சு படம் வந்தோம், செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. நீங்க பல தடவை நீங்க கில்லி படம் பார்த்திருப்பீங்க. ஆமாம். இப்போ மறுபடியும் நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கறப்ப எப்படி இருந்துச்சு? அதாவது இது நான் மிஸ் பண்ண படம், தியேட்டரில் பார்க்காம 2001 பிறந்தனால நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். அப்படி இருந்தும் படம் ஒரு நியூ படம் மாதிரி மாஸாக இருக்குது, செலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே. இந்த சாங்ஸ்க்கு ஃபைட்டுலாம் எப்படி இருந்தது? சாங்ஸுக்கு வேறு லெவல். பசங்களாம் எந்திரிச்சு ஸ்க்ரீன் முன்னாடி நின்று ஆடுற சம்பவத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது இந்த படத்தில். நடிப்பு எப்படி இருந்தது? வேற லெவலு. ஏதோ புது வில்லன் கேரக்டர் பண்ண மாதிரி இருக்கு அந்த படம் பார்க்கும்போது. இந்த 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அந்த வைப் குறையாம இருக்கு இன்னும் கண்டிப்பாக. படத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்தோம். அப்போத்துலேருந்தே நாங்கள் கில்லி படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தோம். தலைவனுக்காக வெயிட் பண்ணோம். வேற லெவலாக இருக்குது. அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும் செம்ம மாஸ் தான், சொல்ல வார்த்தையே இல்லை. சின்ன பிள்ளையிலேருந்தே அவரோட ஃபேன் தான் நாங்கள், அதனால அவர் படம் சூப்பராக இருந்துச்சு. நீங்க கில்லி படம் பல தடவை நீங்க பார்த்திருப்பீங்க, தியேட்டர்ல பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அது எப்படி சொல்கிறது, எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காத படம்னா விஜயோட படம் தான். அதில் விஜய் திரிஷா காம்பினேஷன் பார்க்கறப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, அது ஒரு மாஸ் சொல்லவே முடியாது. விஜயை பார்த்தாலே போதும், அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். எங்கள் அம்மாட்ட நேற்று காமிக்கும் போதே எங்கள் அம்மா வந்து இந்த படத்துக்கா இப்படி அப்படி சொன்னாங்க. ஆனால் விஜய்னாலே எல்லாரும் வரதானே செய்வாங்க, அதனால. எனக்கு எப்பண்டா படம் ரிலீஸ் ஆகும்னு இருந்துச்சு லிட்ரலாக. அது லைக் 3 மூவி ரிலீஸ் ஆச்சுல, அதுலேருந்து எனக்கு ஏதாவது விஜய் மூவி ரீரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி இதுமாதிரி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க கில்லி? பார்க்குறப்ப எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு, மிரட்டி விட்டுட்டாங்க ஆஸ் யூஷுவல். தளபதி நான் சொல்ல வேண்டாம்ல, நல்லா இருந்துச்சு. நாங்களாம் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆனதே அந்த பாட்டுக்கு தான். என்ன பாட்டு காட்டினீங்க? அப்படி போடு. நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு வந்துட்டேன். பார்க்குறேன் திரிஷாக்காக தான் பார்த்தாச்சு.